Hello guys, welcome to Xylem State Tamil channel. So நம்ம Xylem State Tamil channelல question of the day series போயிட்டு இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற question periodic classificationல இருந்து very important question தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். So question போறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். Let's start the question from the periodic classification of elements ல இருந்து. Okay? Yes sir. So question read up பண்ணலாமா? The electronic configuration of the metal A 2, 8, 18, 1. See, இந்த நம்பர் எல்லாமே நான் ஆட் பண்றேன். 2 plus 8, 10, 10 plus 18, 28, 28 plus 1, 29. See, இப்போ எனக்கு 29 இருக்கு. அப்ப 29th element யாரு? காப்பர். So, அப்ப நான் மெட்டல் ஏவை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இந்த மெட்டல் ஏ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏர் கூட எக்ஸ்போஸ் and then moisture கூட ரியாக்ட் ஆகி Bங்கிற ஒரு காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணுது which is a green color layer. அப்போ இது எந்த ரியாக்ஷன்? காப்பரோட கரோஷன் ரியாக்ஷன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரைட். See, நீங்க மோஸ்ட்லி இப்போ வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து காப்பர்ல இருக்குது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மினிமம் நீங்க வந்து ஒரு 5 to 8 hours ஒரு 8 to 10 hours வைக்கும் போது அங்க இருக்கிற வாட்டர் வந்து ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் த காப்பரை அப்சர்வ் பண்ணிக்கும். அது நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ்க்கு. ஸோ அது வந்து ஜஸ்ட் மைக்ரோப்ஸ் வந்து கில் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓகே, இட் இஸ் குட். ஆனா அங்க கண்டிப்பா வாட்டர் 8 hours இருக்கணும். ஓகே, அப்பதான் அது வந்து காப்பரை அப்சர்வ் பண்ணும். ரைட். சி, அந்த வாட்டர் பாட்டில நீங்க ரொம்ப நாள் வாஷ் பண்ணாம அப்படியே விட்டு வெளியில எல்லாம் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரீன் கலர் லேயர் பாப்பீங்க. கரெக்டா? சோ அந்த ரியாக்ஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ A is concentrated. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? A with concentrated H2SO4. So C and then D கிடைக்குது and then along with water கிடைக்குது. அதுல D பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a gaseous compound. Find ABCD அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்தாச்சு. சால்வ் பண்ணலாமா இப்போ நம்ம? எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது? காப்பர். இந்த காப்பர் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது பிகாஸ் அவங்க ஏர்னு கொடுத்துட்டாங்க. சோ O2 and then CO2. இது இல்லாம மாய்ஸ்சர் இருக்கா? அப்ப H2O-வா? அப்ப எனக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா I'll get CuCO3 because காப்பர் கார்பன் டை ஆக்சைடு சேரும் போது CuCO3 கிடைக்கும். நம்மளுக்கு காப்பர் கார்பனேட் கிடைக்கும். ஓகே, அலாங் வித் நம்மளுக்கு CuOH twice. இது ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட் தான். சி, இதுதான் உங்களோட இந்த காம்பவுண்ட் அப்படின்னா இந்த மேல இருக்கிற லேயர் மட்டும் CuCO3. அதோட கலர் என்னது? திஸ் இஸ் கிரீன் இன் கலர். ஓகே, சோ ஏன் CuOH twice ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஏன்னா காப்பரும் வாட்டரும் ரியாக்ட் ஆகும் போது CuOH twice ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, சோ இங்க மேல இருக்கிற லேயர் மட்டும் CuCO3. அவ்வளவுதான், கண்டுபிடிச்சாச்சு. சோ திஸ் இஸ் a compound A and this is our compound B. அடுத்து யார பத்தி பேசுறாங்க? இப்ப அகைன் நம்மளோட A compound. சோ யாரு? நம்மளோட A compound. Cu, this is our A compound. யாரு கூட ரியாக்ட் ஆக போகுது? H2SO4 கூட. ஹை டெம்பரேச்சர்ல ரியாக்ட் ஆகும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா you will get a CuSO4 plus SO2 plus H2O. This will take place at high temperature. Okay, அப்ப CuSO4 யாருங்க? இவங்க தான் சீன் கொடுத்திருக்காங்க and இங்க கேஸ் உங்களுக்கு இவால்வ் ஆகுது and this is D. So அவ்வளவுதான், ரியாக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுல ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இட் இஸ் நாட் ரஸ்டிங். ரஸ்டிங்க்கும் கரோஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ரஸ்டிங் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடுத்திருக்கிற மெட்டல் அயனா இருக்கணும், Fe-ஆ இருக்கணும். ரைட்டா? அயன் இல்லாம வேற என்ன மெட்டல் எடுத்தீங்கனாலும் that you can say as a corrosion. ஓகே, எஸ், ஃபைன். சோ நெக்ஸ்ட் இந்த ABCD-யா ஃபைனலா இது மாதிரி அழகா எடுத்து எழுதிடணும். அப்பதான் ஃபுல் மார்க் கிடைக்கும். சோ A யாரு? காப்பர். B யாரு? CuCO3 dot CuOH twice and then who is the C? C யாரு நம்மளுக்கு? C is nothing but CuSO4. What is D? Gaseous substances SO2. அவ்வளவுதான், ABCD கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, it is a question for you guys. Read the question and then comment boxல கமெண்ட் பண்ணுங்க. Okay, so next question of the day ல நம்ம மீட் பண்ணலாம். Thank you, bye bye.